நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். பெருமைமிகு இந்திய கடற்படையின் அணிவகுப்பை இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் தலைமையேற்று நடத்தியவர் ஒரு தமிழர். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண. ஆண்டும் குடியரசு தின கொண்டாட்டங்களில் உச்சம் என்பது டெல்லியில் உள்ள கடமை பாதையில் நமது பாதுகாப்பு வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்புதான். ஒவ்வொருவருக்கும் தேசப்பற்றையும் நம் பாதுகாப்பு படையின் மீதான நம்பிக்கையையும் மரியாதையையும் வழங்கும் வகையில் இந்த அணிவகுப்பு அமையும். இதில் தரைப்படை, விமானப்படை, கடற்படை, துணை ராணுவப் படை, டெல்லி காவல்துறை, NSS, NCC என பல்வேறு பிரிவினரும் தங்களது பிரிவுகளுக்கே உட்பட்ட அழகு மிளிரும் ஆடைகளை அணிந்து கம்பீரமாக அணிவகுத்து வருவர். இதில் கப்பல் படை வீரர்கள் குழு, இசைக்குழு ஆகியவை எப்போதுமே தனி கவனம் பெறும். அப்படி இந்த ஆண்டு சுமார் 80 இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்ட உலகின் மிக முக்கியமான கடற்படை இசைக்குழுக்களில் ஒன்றாக பார்க்கப்படும் இந்திய கடற்படை இசைக்குழுவிற்கு தலைமை தாங்கி வந்துள்ளார் தமிழரான அந்தோணிராஜ். இவர் கடந்த 1994ஆம் ஆண்டு இந்திய கடற்படையில் இணைந்துள்ளார். இதில் மிக முக்கியமான விஷயம், தமிழக காவல்துறையின் முன்னாள் IG-யான தேவசகாயம் தான் இவருக்கு பயிற்சியாளராக இருந்திருக்கிறார். அவரது வழிகாட்டுதலின் பேரிலேயே இவர் இந்திய கடற்படையிலும் இணைந்திருக்கிறார். மிஸ்டர் தேவசகாயம், எக்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் தான் என்னுடைய மாஸ்டர். அவர் தான் எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் எப்படி படிக்கணும், எப்படிலாம் கற்றுக்கலாம் அப்படின்றத எனக்கு இசை ஆர்வத்தை இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் தான் சொன்னார், நேவியில் அவனை நான் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னு. அவரே அப்ளிகேஷன் போட்டிருந்தார். 1994 நான் நேவியில் ஜாயின் ஆனேன். நேவியில் ஜாயின் ஆன பிறகு கார்னட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணி நேவியில் ஆஸ் ஒரு மியூசிஷியனாக நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். தெற்கு கடற்படை, மேற்கு கடற்படை, கிழக்கு கடற்படை என பல்வேறு பிரிவுகளிலும் சேவை ஆற்றியுள்ள அந்தோணிராஜ் விசாகப்பட்டினம், அகமதாபாத் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் கடற்படையின் சார்பாக இசை நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டியுள்ளார். சவுத் கொரியாவில் 2018 அந்த டைமில் அங்கே IFR நடந்தது. அங்கேயும் நான் போயிருந்தேன். அங்கேயும் IFR ரூட் மார்ச், பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ், ரிசப்ஷன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது ஏன்னா இப்போ ஃபாரின் கண்ட்ரிக்கு அங்கே சவுத் கொரியாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. இசை மீது ஆர்வம் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு படைகளில் ஏராளமான வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக அந்தோணிராஜ் தெரிவித்துள்ளார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.